இங்க பாருங்க, நீங்க எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? எல்லா வேலையும் நேரத்துக்கு முடிஞ்சிடும்னு சொல்றேன்ல, அப்புறம் எதுக்காக டென்ஷன் ஆகுறீங்க? அதுக்கு தானமா நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன். அப்படியா? அப்ப சொல்லுங்க, நீங்க இன்னைக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ணீங்க? பாரு, எல்லாத்தையும் அடுக்கி வச்சிருக்கேன்ல, பிளேட்டு கிளாஸ் எல்லாமே. அவங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்துட்டாங்க போல இருக்கு. சீக்கிரம் போய் கதவு திறங்க. நான் ரெடியா இருக்கேன். ஹாய்டா. வாங்க வணக்கம் நீ. வணக்கம் ஆதித்யா. வணக்கம் நீ. வணக்கம். ஹலோ அங்கித். இவர் என்னுடைய பாஸ் மிஸ்டர் சர்மா, என் வைஃப் சார். ஹாய்மா. ஹலோ. வாங்க சார், உட்காருங்க. வாங்க. வா. அது சரி, நீ எப்போ அண்ணியை மீட் பண்ணன்னு சொல்லு. இல்லைப்பா, நான் ஒரு ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போனேன். அங்கே இவ்வளோ பார்த்தேன், பிடிச்சி போச்சு, கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அட என்னப்பா இந்த மாதிரி ட்ரையா சொல்லாத, கொஞ்சம் தெளிவா சொல்ல. அட என்னப்பா, சரி கேளுங்க. என்னோட ஃப்ரெண்ட் இருக்கா, அவள் பேர் ஸ்னேகா. அவளோட கல்யாணத்துக்கு போனேன். அந்த கல்யாணத்தில் வச்சு தான் யதார்த்தமாக இவளை மீட் பண்ணேன். பட் அவளை பார்த்ததும் பிடிச்சி போச்சு. மனசுக்குள்ளே தோணுச்சுப்பா, கட்டுனா இவளை தான் கட்டணும்னு. லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். அப்புறம் 2 பேரோட பேரண்ட்ஸும் ஒத்துக்கிட்டாங்களா? எதுவும் சொல்லலையா? இதில் விஷயம் என்னென்னா, என் பேரண்ட்ஸுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஏன்னா அவங்க ஏற்கனவே எனக்காக பொண்ணு தேடிட்டு இருந்தாங்க. ஆனால் மஞ்சு ஆர்ஃபனேஜில் வளர்ந்த ஒரு பொண்ணு. ஸோ அவள் தரப்பில் பேரண்ட்ஸ்னு யாருமே இல்லை. இதுதான் விஷயமா? நான் ஒன்று சொல்லுவேன் அங்கித். உங்கள் ஒய்ஃப் சமையல் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ சார். அப்புறம் ரொம்ப அழகாக இருக்காங்க. உண்மையாக சொல்ல? அப்படியா? தேங்க்யூ ஸோ மச் சார். இந்தாங்க, இன்னும் கொஞ்சம் ரைஸ் போட்டுக்கோங்க. நீங்களும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணுமா? நான் ஒன்று சொல்லட்டுமா மஞ்சு? சொல்லுங்க. நீ அழகா இல்லை, ரொம்ப அழகா இருக்க. அண்ணி, எங்க கூட நீங்களும் உட்காந்து சாப்பிடுங்க. உட்காருங்க. நீ போடு மஞ்சு. வா, வந்து எங்களோட ஜாயின் பண்ணிக்கோ. என்னால் இன்னும் கூட நம்பவே முடியல. இந்த குரங்குக்கு இவ்வளோ அழகான பொண்ணு எப்படி கிடைச்சதுன்னே தெரியல. என்ன சார் நீங்க இருக்கீங்களே. சாப்பிடுங்க சார், அதனாலதான் கல்யாணத்துக்கு கூப்பிடல. ஆமா, கரெக்டா சொன்ன. சரியான குரங்கு. சாப்பிடுங்கப்பா. சாப்பிட்றோம்பா, சாப்பிட்றோம். மஞ்சு, சொல்லுங்க. உண்மையை சொல்றேன், உங்க சமையல் ரொம்ப சூப்பரா இருக்கு. தேங்க்யூ. எனக்கு என்ன தோணுதுன்னா, உங்க கைக்கு ஒரு முத்தம் கொடுக்கணும்னு. என்ன பண்றீங்க நீங்க? சார், என்ன காரியம் பண்ணீங்க சார் நீங்க? அவளுக்கு உங்க பொண்ணு வயசு சார். நான் உங்ககிட்ட இதை எதிர்பார்க்கல. டேய் அங்கித், நான் இவளை பாராட்டினேன். அப்புறம் சாரி கொஞ்சம் கீழே இருந்தது, கொஞ்சம் எடுத்து விட்டேன். இதோ பாருங்க சார், இதுக்கு மேல நீங்க எதுவுமே பேச வேண்டாம். தயவு செஞ்சு நீங்க இங்க இருந்து கிளம்புங்க. கிளம்புங்க சார், முதல்ல கிளம்புங்க. நீ என்னை இப்படி கூப்பிட்டு இன்சல்ட் பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. இப்படி இருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன். நீங்க பண்ண காரியம் அப்படிப்பட்டது. போங்க வெளியே. அவன் வேற ஒன்றும் பண்ணிடலையோன்னு. இன்னைக்கு என்ன ஆச்சு? ஒரு ஆட்டோ கூட கிடைக்க மாட்டேங்குது. பால் வாங்கலான்னா அதுவும் கிடைக்கல. ச்சே. அட அண்ணி, நீங்க எங்க போறீங்க?
அதான் இங்கே பாலும் தயிரும் வாங்கலான்னு கடைக்கு வந்தேன். ஆனால் பாலும் கிடைக்கல, தயிரும் கிடைக்கல. கேஸ் வேற இன்னைக்குன்னு பார்த்து காலி ஆயிடுச்சு. அப்புறம் இப்போ ஆட்டோ வேற கிடைக்க மாட்டேங்குது. அட அண்ணி, உங்களுக்கு விஷயம் தெரியாதா? இன்னைக்கு ஆட்டோலாம் ஸ்ட்ரைக் பண்ணிருக்காங்க. நிஜமாவா? மோஸ்டா எனக்கு எந்த வண்டி ஓடாது. அதானே பார்த்து இவ்வளோ நேரமா எனக்கு ஒரு ஆட்டோ கூட கிடைக்கல. சரி பரவாயில்ல. எது பரவாயில்லையா? அண்ணி ஏன் வண்டியில ஏறுங்க, நான் உங்களை டிராப் பண்றேன். இல்ல நான் பரவாயில்ல, நான் போயிடுறேன். அண்ணி நீங்க என்ன பேசுறீங்க? என்ன மாதிரி ஒரு கொழுந்தனா இருக்கும்போது நீங்க நடந்து போலாமா? வாங்க என் வண்டியில ஏறுங்க, உட்காருங்க. வாங்க அண்ணி உட்காருங்க, வாங்க உட்காருங்க. சரி போலாமா? அண்ணி உங்க வீடு வந்துருச்சு. சரி ஓகே, நான் கிளம்புறேன். அண்ணி ஒரு நிமிஷம், குடிக்க தண்ணி கிடைக்குமா? சரி நான் எடுத்துட்டு வரேன். நீங்க? ஆமா அண்ணி, எனக்கு ரொம்ப தாகமா இருந்தது, அதான் நேரா கிச்சனுக்கே நானே எடுத்துட்டு வந்திருப்பேன்ல. ஒன்றும் பிரச்சனை இல்லை அண்ணி, நானே வந்துட்டேன். தேங்க்யூ அண்ணி, தேங்க்யூ வெரி மச். நீங்கள் என்னோட தாகத்தை தணிச்சிட்டீங்க. கொடு. பாய் அண்ணி. ஓகே நான் கிளம்புறேன். உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா எனக்கு கால் பண்ணுங்க. பாய் பாய் பாய். விசித்திரமா இருக்கா. அட நீங்க வந்துட்டீங்களா? என்னாச்சு? நேத்து நடந்த விஷயத்தை நினைச்சு கோவமா இருக்கீங்களா? சாரி. சாரிலாம் நீ கேட்க வேண்டாம். நான் ஒன்று சொல்கிறேன், இதுக்கப்புறம் பாஸ் யாரும் நம்ம வீட்டுக்கு வர மாட்டாங்க. எதுக்கு? என்னாச்சு? என்ன நடக்கும்? என்னோட வேலை போச்சு. என்ன? நேத்து நடந்த விஷயத்தாலையா? தெரியல, என்கிட்ட கூப்பிட்டு சொன்னது நாளையிலேருந்து நீ ஆஃபீஸ்க்கு வராத, அவ்வளோ. அண்ணா அவங்க ஏன் உங்களை இப்படி பண்ணாங்க? நீங்கள் எதுவும் கேட்கலையா? இதில் போய் கேட்குறதுக்கு எனக்கு தோணவே இல்லை. அப்புறம் இதை பாரு மஞ்சு, போன வேலை போனது தான், அதை பற்றி நான் கவலைப்படல. எனக்குன்னு ஒரு வேலை கிடைக்காமையா போயிடும். என்ன கொஞ்சம் டைம் ஆகும், ஆனால் கண்டிப்பாக கிடைக்கும். ஆமாங்க அண்ணா. இந்த பாரு, ஆனால் அவன் நல்லா ஒன்றும் இல்லை. எனக்கு நான் டயர்டாக இருக்கேன், போய் குளிச்சுட்டு வரேன். சரி. ஓம் நம சிவாய, 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 ஓம் நம சிவாய. தம்பி, உன் வேலை முடிந்ததா? ஆமாம் சாமி, என்னோட வேலை முடிஞ்சது. என்னோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தது. ஆனால் நீங்கள் சொன்னபடி செஞ்சதுக்கப்புறம் இப்போ எங்கள் அம்மா நல்லாவே இருக்காங்க.
ரொம்ப நன்றி சாமி. போயிட்டு வாப்பா. இனிமே நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்க சாமி. நான் உனக்காக பூஜை செய்வேன். வரேன் சாமி. போ மகனே. ரொம்ப நன்றி சாமி. நன்றாக இரு. ஓம் நம சிவாய. இவர் இவ்வளோ டென்ஷனா இருக்காரு. ஒருவேளை இவருக்கு ஜாப் கிடைக்கலன்னா இவர் டிப்ரெஷனுக்கு போனாலும் போயிடுவாரு. அநேகமா நேகா சொன்ன அந்த பாபா கிட்ட நான் போய் தான் ஆகணும் போல இருக்கு. ஒருவேளை ஏதாவது தீர்வு கிடைக்கலாம். நான் என் புருஷனுக்காக அங்க போயே ஆகணும். அப்புறம் என்னால என்ன செய்ய முடியும்? எனக்கு இது தவிர வேற வழியே இல்லை. சரி, நான் நாளைக்கே அங்க போறேன். ஓம் நம சிவாய. 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 உங்களோட பிரச்சனைக்கு என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். உன் புருஷனோட வேலை போயிடுச்சு. பாபா, உங்களுக்கு எல்லாமே தெரியும். அப்போ என் பிரச்சனைக்கு நீங்க தீர்வு சொல்லுங்க. என் புருஷன் இப்படி கவலையா இருக்கிறது என்னால பார்த்துட்டு இருக்க முடியாது. இங்க பாருமா, எப்படி எல்லா நோய்க்கும் ஒரு வைத்தியம் உண்டோ அதே போல இந்த உலகத்துல எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கு. பாபா எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிடுவாரு. சரிங்க பாபா. இங்க பாருமா, நீ ஒரு பூஜை மட்டும்தான் செஞ்சாகணும். சரிங்க பாபா, நான் பூஜை பண்றதுக்கு தயாரா இருக்கேன். அந்த பூஜையோட விதிமுறைகள் கடுமையா இருக்கும். பாபா, நான் எல்லா விதிமுறைகளையும் கடைபிடிப்பேன். என் புருஷனுக்கு வேலை கிடைச்சா போதும். எல்லாம் சரியாயிடும். பாபாவை நம்புமா, உன்னோட பிரச்சனை எல்லாத்தையும் தீர்த்து வைக்கிறேன். பாபா மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அந்த பூஜைக்கு தேவையான சில பொருட்களை சொல்றேன், அதெல்லாம் எடுத்துட்டு வந்துடு. என் கூட உதவிக்கு என்னோட சீடன் இருப்பான். நாளைக்கு காலையில 11 மணிக்கு இங்க வந்துடுமா. சரி பாபா, நான் கண்டிப்பா வந்துடுறேன். சரியான நேரத்துக்கு வா. சரி பாபா, நான் நேரத்துக்கு வந்துடுறேன். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அட, நீங்க வந்துட்டீங்களா? என்ன ஆச்சு? வீட்டுக்கு வரதுக்கே இவ்வளோ லேட்டுங்க? இதில் என்ன இருக்குது? எனக்கு வேலையாக இருக்குது. ஒரே நாளில் 10 ஆஃபீஸ் ஏறி இறங்கிட்டேன். எல்லா கம்பெனிஸ்லேயும் பயோடேட்டா கொடுத்துட்டேன். ஆனால் யாரும் வேலை கொடுக்கல. அதனால் இப்போ நான் எல்லாத்தையும் விட்டுட்டு போகணும் போல இருக்கு. இந்த வீட்டை விட்டு, எல்லாத்தையும் விட்டு இதுக்கு மேலே நான் வேலை தேட விரும்பல. நீங்கள் இப்படியெல்லாம் பேசாதீங்க. நீங்கள் முதல்ல உள்ள வாங்க. வேறு என்ன பண்ண சொல்கிற? எனக்கு வேலை கொடுக்க யாரும் முன் வரலையே. வேலை கிடைச்சிருங்க, நான் இருக்கல. அப்படியா? வாங்க. சரி வா. பாத்துங்க, பத்ரம். வணக்கம் பாபா. பொருட்களை எடுத்துட்டு வந்திருக்கியா? எடுத்துட்டு வந்திருக்கேன் பாபா. உட்காருமா. இந்தாங்க. இந்தாமா பேனா, பேப்பர். உன் புருஷனோட பேர் எழுது. சரிங்க பாபா. எழுதிட்டேன் பாபா. சரி, புருஷன் துணி எடுத்துட்டு வந்தியா? சரி, இந்தாங்க. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய.
ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. இந்த அம்மா இந்த தண்ணியை குடி. பாபாவோட தீர்த்தம். பயப்படாம குடி. குடிமா. புருஷனுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். இப்போ உனக்காக நான் மந்திரத்தை ஜபிச்சுக்கிட்டே இருப்பேன். ஓம் காளிகாய நமக ஸ்வாகா. 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 மஞ்சு, என்னுடைய ஆசையை நிறைவேற்றிற. பாபா, எனக்கு என்னாச்சு? திடீர்னு எனக்கு தலை சுத்த ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு எனக்கு தெரியல. பாருமா, இது மந்திரத்தோட சக்தி. இப்ப இதனால உன் புருஷனுக்கு வேலை கிடைச்சிடும். நிஜமாவா பாபா? போ, உனக்கு அருள் கிடைத்து விட்டது. ஓம் காளிகாய நமக ஸ்வாகா. போ. மஞ்சு, மஞ்சு குட்டி, மஞ்சு குட்டி, மஞ்சு குட்டி. எதுக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க? எங்க நீயே சொல்லு பாப்போம். ஒரு நிமிஷம், உங்களுக்கு ஜாப் கிடைச்சிருச்சு. ஆனா உனக்கு ஒண்ணு தெரியாது, எனக்கு அந்த பழைய ஜாபே கிடைச்சிருச்சு. அட நிஜமாவா? ஆனா இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? அது ஒண்ணும் இல்ல, பாஸ் காலையில ஃபோன் பண்ணி என்ன ஆபீஸ்க்கு வர சொன்னாரு. அப்புறம் நானும் ஆபீஸுக்கு போனேன்னா அங்க ஒரு புது கிளைண்ட் இருந்தாரு. அவரு நீ வேலை பண்ணுவியான்னு கேட்டாரு. அப்புறம் நீங்க ஓகே சொல்லிட்டீங்க? சொல்லிட்டேன். ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம், எனக்கு ப்ரமோஷனும் கிடைச்சிருக்கு. பரவாயில்லையே, இன்னைக்கு இத்தனை குட் நியூஸ். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எஸ். ஆனா ஒண்ணு, இதெல்லாம் ஒன்னாலதான் நடந்தது. நீ தானே சொன்ன எல்லாம் சரியாயிடும்னு. அப்படியே ஆயிடுச்சு. இதெல்லாம் என்னால இல்ல, இது எல்லாமே பாபாவால தான் நடந்துச்சு. அவர் எல்லாமே சரியாயிடும்னு சொன்னாரு. பாருங்க, எல்லாம் சரியாயிடுச்சு. சரி, அதெல்லாம் விடுப்பா. எனக்கு ரொம்ப பசிக்குது. நீ வந்து சாப்பாடு எடுத்து வை. சரி, ஓகேங்க. சீக்கிரம் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. நான் உடனே சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். ஓகே, இதோ வந்துடுறேன்.